இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது தக்காளி சட்னி. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 3 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு. இது இப்போ என்ன பண்ணணும்னா, முதல்ல நம்ம தக்காளியை முங்குற அளவுக்கு தண்ணி போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா தாளிக்கணும். அப்புறம் தக்காளியை நல்லா தோல் உரிகிற அளவுக்கு வேக வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிச்சிட்டு தக்காளியை மட்டும் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அடித்து வச்சுக்கணும். அடுப்பில் வானல் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா செவந்ததும் வெங்காயத்தையும் அதில் போட்டு வெங்காயம் பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் இறக்குறப்ப கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிட்டு நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கணும். நம்ம தண்ணி வடித்து வச்சுருக்கோம், தக்காளி வெந்த தண்ணி, அதை மட்டும் முதல்ல ஊற்றி நல்லா கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த அரைச்சதையும் அதில் ஊற்றணும். இப்போ தண்ணி ஊற்றி அந்த வெங்காயத்தை, தக்காளியில் இருந்த தண்ணி ஊற்றி வெங்காயத்தை நல்லா வெந்திருக்கும். வெங்காயம் இப்போ பாருங்கள், எடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவோம், நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுது மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு அந்த விழுதையும் அதிலே ஊற்றிக்கிறோம். நம்ம அரைச்ச விழுதும் சேர்த்ததுக்கு அப்புறமா நமக்கு எந்த திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு அதை கொதிக்க விட்டு இறக்க வேண்டியதுதான். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி கருவேப்பிலையை போட்டுட்டு நம்ம இட்லி ஊற்றி ரெடி பண்ணி சாப்பிட வேண்டியது தான். இட்லி தோசைக்குன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க, சப்பாத்தி பூரிக்குன்னா கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க. இட்லி எடுத்துட்டு சட்னியில் ஊற்றி சாப்பிடுவேன். இது செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.